நம்ம என்ன கேட்கிறோம், சீமான் உன்னுடைய குலத்தொழில் என்ன? உனக்கு இருக்கிற 60 வயசுல நீ பணமரம் ஏறிடுவியா? வெளிப்படையா கேட்கிறேன். நீதான் குடி பெருமை பேசுற, குல பெருமை பேசுற, குல தொழில் பேசுற, குல தெய்வத்தை பத்தி பேசுகின்ற, அதுக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுற, பெருமை பேசுகிற. முதல்ல நீ போய் பணமரம் ஏறு. உன் சாதிக்கு என்ன தொழில் கொடுத்துருக்கான் போய் பேசு, பண்ணு. 60 வயசுல ஏறிடுவியா? அப்புறம் எதுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை குழப்புற வேலை என்ன? இளைஞர்கள் குழப்புற. உலக பொருளாதாரம் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு வா, விவசாயத்துக்கு வான்னு. விவசாயத்தினால தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியிலே எத்தனை பங்களிப்பு செய்ய முடியும்? தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில விவசாயத்தினுடைய பங்களிப்பு என்ன? விவசாயத்தை போட்டுக்கிறோம், நான் விவசாயத்தை மறுக்கல. விவசாயம் முக்கியமானது, உழவு முக்கியமானது. ஆனால் விவசாயத்தை ஒரு முக்கிய தொழிலாக நீ மாற்றுகிறாய் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு ஜிடிபியில 25% கூட கிடையாது. 1950 உடனே எடுத்து பேசுற அண்ணா, அறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசினார் விவசாயத்தை குறித்து. எல்லாரும் விவசாயத்துக்கு வாருங்கள் என்று அறிஞர் அண்ணா பேசினார்னு எழுதுறான். அன்றைக்கு புதிய அணைகள் கட்டப்பட்டன, புதிய விவசாய நிலப்பரப்புகள் திறக்கப்பட்டன, அன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாகி கொண்டிருந்தன, ஒழிய வளர்ந்த நிலையில் இல்லை. அன்றைக்கு கல்வி ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தது, தொழிற்கல்வி அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது 55% தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் இருந்துச்சு. அன்னைக்கு 50-55% இருந்து இன்றைக்கு 20%, 25% மாறி இருக்குதுன்னா, இன்றைக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கின்றோம். அப்ப தொழில்துறைக்கு ஏற்ற கல்விதான் இங்க இருக்கிறது. தொழில்துறைக்கு எது தேவையோ அதை வாசியுங்கள், அதை கல்வியாக கற்றுக்கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு போங்கன்னா பேசுவதுதான் வளர்ச்சி நிலைய ஒழிய விவசாயம் மட்டுமே அனைத்தையும். நீ படிச்சுட்டு வந்தவனை திரும்ப விவசாயத்துறைக்கு நகர்த்துற. கூட வெள்ளம் வரும்போது மு க ஸ்டாலின் சொன்னாரே, நாங்கள் அரிசியை ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளோம். ஏன்னா தமிழர்களுக்கு அரசியல் கட்சி தலைவரா ஆந்திராவில இருந்தா வரணும், அரிசி மூட்டையே ஆந்திராவில இருந்தா வரணுமா? ஆடு மாடு மேய்த்தல் அரசு பண்ணினா அதெல்லாம் வந்து இழிவுங்க. படிச்சவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க. படிச்சவங்க எங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க? படிச்சவங்க எங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க? நீ படிச்சுட்டியா, உனக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யற இடத்துல அரசாங்கம் நிற்கும். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ ஆட்டுக்கறி எவ்வளோ? 1000 ரூபாயா 1100 ரூபாயா? 1100 போயிருச்சு, 1100 ரூபாய்க்கு போயிருச்சு. 1500 ஆனாலும் 1500 ரூபாய் கொடுத்து 1 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட அப்படி நிலைமையில தான் இருக்கும். ஆடு எங்க இருந்து வருது? ஆந்திராக்காரன் இருந்து வருது. காலையில குடிக்கக்கூடிய பால் நல்ல திக்கான ஃபில்டர் காஃபி எங்க இருந்து வருது? பால் எங்க இருந்து வருது? ஆந்திராக்காரன் இருந்து வருது. சாப்பிட நெல்லு சோறு எங்க இருந்து வருது? ஆந்திராக்காரன் இருந்து வருது, கர்நாடகா புண்ணில இருந்து வருது. இதையே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க முடியல. இந்த வருமானம், இந்த பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 10 லட்சம் கோடி இருக்கும். 10 லட்சம் கோடி இருக்கும். 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காரனுக்கு கிடைச்சா கசக்குதா? திமுக காரனுக்கு, திமுக காரனுக்கு கசக்குதா? ஆட்டுக்கறி 1100 ரூபாய், 1100 ரூபாய் கறி மட்டும். ஸ்பேர் பார்ட்ஸ், சூரொட்டி, ரத்தம், நீ 5 ரூபாய்க்கு போய் நின்னால சூரொட்டி கிடைக்காது. ஆமாவா இல்லையானே? கிடைக்காது, சூரொட்டி கிடைக்காது. ரத்தம் 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும். எப்படி வரும்? எப்படி வரும்? உணவு தேவையை, தன் மாநிலத்தின் உணவு தேவையை நிறைவேற்ற முடியாதவன் எப்படி ஒரு ஆட்சியாளராக இருப்பான்? எப்படி இருப்பாங்க? எப்படி சரி செய்வீங்க? ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது மேய்ச்சல் நிலங்களை உறுதி செய்யும். ஆடு மாடு 100 பேர் இருக்கிறாங்களா, 4 பேர் 5 பேர் ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னா அந்த மாட்டுக்கான மேய்ச்சல் நிலத்தை நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யும். அவங்கள உறுதியாக ஆடு மாடு மேய்ப்பவர்களே அரசு பணியாளர்களாக நாங்கள் மாற்றுவோம். பக்கத்துல கேரள அரசாங்கம் பனை இறக்கக்கூடிய, கல் இறக்கக்கூடிய பனை விவசாயிகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குது. டோடி டெக்குடு பனை கல்லை எப்படி இறக்குறது, கல் எப்படி தயாரிக்கிறது, கல்லை எப்படி சந்தைப்படுத்துவது என்று பக்கத்துல கேரள அரசாங்கம் செய்யுது. நாமே அதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு என்ற ஒரு மாநிலத்தின் ஓராண்டு நெல் உற்பத்தி என்பது வெறும் 20 லட்சம் டன்னு. வெறும் 20 லட்சம் டன்னு. இந்த ஆந்திரா இருக்காங்கள, அவங்களுடைய ஓராண்டு நெல் உற்பத்தி 1,60,00,000 டன்னு. 1,60,00,000 டன்னு ஆந்திராக்காரன் உற்பத்தி செய்யறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா 1,40,00,000 டன்னு நெல்லை உற்பத்தி செய்யறாங்க. இளிச்சவா தமிழை எவ்வளவு தெரியுமா உற்பத்தி செய்யறான்?
வெறும் 20 லட்சம் டன் தான். வெறும் 20 லட்சம் டன் தான். காரணம் என்ன? நதி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. இந்த கேள்வி இருக்கு, இந்த கேள்வி என்ன பதில் வச்சிருக்கீங்க? நீ விவசாயத்தை முன்னெடுக்கணும், எடுத்தாகணும். குளம் வெட்டி நலம் பெருக்கி விவசாயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். விவசாயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான். அறிவை கடனாக கொடுத்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு தமிழர்கள் விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மக்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி எங்க விவசாயிகளுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிடாதீங்கப்பா. எங்களுக்கு ஓட்டு போட சாப்பிடறதுக்கு சோறு கிடைக்கும். ஒரு மூட்டை அரிசி 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மூட்டை அரிசி 2500 ரூபாய்க்கு அரசாங்கம் கொள்முதல் செய்யணும். ஆனா செய்யாது. எப்ப தெரியுமா செய்யும்? அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய நெல்லு தானா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொள்முதல் செய்யும். எவ்வளவுக்கு யார் கொள்முதல் செய்வா? உங்க சீப்பிரமுத தொகுதியினுடைய எம்பி இருக்கார்ல, நீங்க மறுபடி வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாண்புமிகு எம்பி டிஆர் பாலு, அவருடைய மூத்த மகன் டிஆர்பி ராஜேந்திரன் சாராய கம்பெனி நடத்துறாரு. அந்த சாராய கம்பெனிக்கு 1 கிலோ அரிசி விளைஞ்ச நெல்லு 1 ரூபாய்க்கு எடுப்பாங்க. 100 கிலோ மூடை 2500 ரூபாய்க்கு அரசாங்கம் எடுக்கணும். ஆனா 100 கிலோ மூடைய 100 ரூபாய்க்கு எடுத்து உங்க எம்பி, மாண்புமிகு எம்பி 100 கிலோ மூடைய 100 ரூபாய்க்கு எடுக்கிறார். பெரிய வள்ளல் பரம்பரை சூழ்நிலை. விவசாயம் அப்படி போயிருச்சு. நீங்க டிஆர் பாலு பத்திலாம் பெருசா நினைச்சுக்காதீங்க. ஒரு எம்பிக்கு ஓராண்டுக்கு வரக்கூடிய எம்பி லேக்ஸ் பணம் சொல்லுவாங்க. எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக வரக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாயை ஒரு தொகுதி எம்பி செலவழிச்சிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க டிஸ்கிரிஷனரி ஃபண்டாக. உங்க எம்பி இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் கடந்த ஓராண்டுல செலவழிச்ச தொகை தெரியுமா? வெறும் 37 லட்சம். வெறும் 37 லட்சம் தான் செலவழிச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையே இல்லையா? தண்ணீர் பெற்றீங்களா? சாலை வசதி இருக்கு, குடிநீர் வசதி இருக்கு, சாக்கடை வசதி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அரசு பொது மருத்துவமனையில எல்லா வசதியும் கிடைச்சிருச்சா? குடுக்கல. ஒரு சாராய கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? இதை விட துயரம் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு மகன் சாராய கம்பெனி வச்சு நடத்துறாரு. இன்னொரு மகன் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, அவருடைய அண்ணன் சாராய கம்பெனி வச்சு நடத்துறாரு. தொழில் எப்படி நல்லா பெருகும் பாருங்க. பாருங்க. வாக்களிக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் உதயசூரியன். அவன் தான் அவங்க 50 வருஷமா உதச்சி தள்ளுறான். டேய், நான் உனக்கானவன் இல்லண்டா, நான் பணத்துக்கானவன், காசுக்கானவன். காசுக்காக மலையை வெட்டி விப்ப, ஆத்துமலையில கடத்தி விப்ப, எல்லாம் செய்யறான். இருந்தாலும் உதயசூரியன் அவனுக்கு தான் விடியும், நமக்கு விடியாது ராஜா. நீ 10 வருஷம் திமுக ஆட்சியை கொடுங்க. 2036 கூட எங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுங்க. எங்களால சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆக்குங்க. இந்த 10 வருஷத்துல திமுக காரர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஊழல் இல்லாத நல்லாட்சி கொடுத்துருவாங்களா? லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகள் வேலை செஞ்சிருவாங்களா? இல்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல இருந்து திருச்சி போய்கிட்டு இருக்கேன். மொட்டை வெயில், மத்தியானம் 1:30-2 மணி இருக்கும். 50 அடிக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாம் நிக்கிறாங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, நாகப்பட்டினத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரா? இந்த உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு நாகப்பட்டினம் திருச்சி வரைக்கும் இருக்கா? 50 அடி 100 அடிக்கு ஒரு காவலர் நிக்க வைக்கிறீங்க. சோறு கிடையாது, சாப்பாடு கிடையாது. சிறுநீர் கலைக்க எங்க போய் கலைப்பீங்க? வெட்ட வெளியில. காவல்துறைக்கான ஒரு அரசாங்கமாக இங்க இருக்கா? ஆனா ஒண்ணு சொல்றப்பா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாப்பாங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டு காவல்துறைக்கு கையெடுத்து கும்பிடத்தான் செய்யணும். யார் போராடல? இந்த எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய கேன்மேன் போராடுறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பணி பாதுகாப்பு கொடுங்க. செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. வேலைக்கு சம ஊதியம் கொடு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் போராட்டம். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சியிலே ஒரு சின்ன பிசிறு கூட வர மாட்டேங்குது. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு எந்திரத்துக்கும்
ஆனா நாங்க சொல்றோம்ப்பா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் வந்து போஸ்டல் ஓட்டுல பட்டீங்க அப்படின்னா திமுக தான் வாக்களிப்பாங்க. திமுக நல்லது செய்யுமா? திமுக நல்லது செய்யணும் அரசியல் திமுகவே வாக்களிப்பாங்க. நாங்க வந்த காவல்துறைக்கு வாரம் ஒரு நாள் கட்டாய விடுப்பு கொடுப்போம். எங்களை பார்த்தா அவங்க செஞ்சாங்க. உங்களுக்கான நிறைய காவலர்களை கொண்டு வரும், நிறைய காவல்துறை அதிகாரிகளை புதுசா ரெக்ரூட் பண்ணுவோம். படிச்சு இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம், புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம். பெண் காவலர்களுக்கு கட்டாயமாக மகப்பேறு விடுமுறை நல்லா விடப்படும். 6 மணி நேரம் வேலை தான், 6 மணி நேரம் வேலை தான். எந்த உயரதிகாரிக்கு பயந்துகிட்டு இந்த திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் என்ன ஆகுதுன்னா மன வேதனைப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அட கொடுமையே, இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய நல்ல பொறுப்புல நீங்க இருக்கீங்க, நீங்களே தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டா இது ஆட்சியா? இது ஆட்சி முறையா? இது நான் சொல்றது மக்களுக்கு புரியுதா இல்லையா? காக்கி சட்டை போட்டிருக்கக்கூடிய என் நண்பர்களுக்கு தெரியும். மனசார வேலை செய்யுங்க, மனசார வேலை செய்யுங்க. அந்த சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உருவாக்கும். எந்த விதமான புற அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்காது. ரூல்ஸ் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, மக்களுக்காக வேலை செய்யுங்க. நாம் தமிழர் கட்சி உறுதியாக உங்களோட இருக்கும் இருக்கும். இதெல்லாம் பேசினா எங்களுக்கு நீங்க போஸ்ட்ல ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்ல, நீங்க போட மாட்டீங்க, திருந்தவே மாட்டீங்க. பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, புது பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து ஓய்வூதியம் அரசாங்கம் கொடுக்கும், ஓய்வு